பாரிய அறக்கட்டளையால் அமைக்கப்பட்ட இந்த குடிநீர் நீர் திட்டத்தை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கினார். இந்த நிகழ்வில் விருந்தினர் கிராம அலுவலர் ஜொரோரையா நான் மன்னாரில் நிகழ்த்துகிறேன். அங்கே நாங்கள் குளிக்கிறதுக்கு சரி ஒரு ஆற்றை நம்பி இருந்தாங்க. ஒரு பக்கத்தில் குளிப்பார்கள், மற்ற பக்கத்தில் அந்த தண்ணியை குளிப்போம். உங்களுடைய மாணவர்கள் காலையில் பாடசாலைக்கு வர மிகுந்த நேரம் எடுப்பார்கள். காரணம் தண்ணிக்கு போய் எடுத்துவார் ஒரு மடுப்பிரதேசம். அப்போ அந்த காலத்திலிருந்து அந்த தண்ணியின் முக்கியத்துவத்தை நாங்கள் பெரும்பாலும் பரம்பரையாக வந்து இருக்கிறோம். ஒரு கவிதை ஒன்று இருக்குது, தாத்தா ஆற்றிலே பார்த்தார், அப்பா குளத்திலே பார்த்தார், நான் கிணற்றிலே பார்க்கிறேன், என்னுடைய மகன் கோத்தலில் பார்க்கிறான், என்னுடைய பேரை எங்கு பார்ப்பான். அந்த தண்ணியின் முக்கியத்துவம் அவ்வளவு அருகி கொண்டு செல்கின்ற இந்த நிலையில் என்னுடைய பாடசாலையில் குடிநீர் மிக நெருக்கடியான ஒரு காலத்தில் இருந்தது. எங்களுடைய நலன் விரும்பிகளுடைய அன்பை போல வாராந்தம் சபைக்கு நாங்கள் 500 ரூபாய் செலுத்தி அதுக்கான குடிநீர் தேவையை பெற்றிருந்தோம். அந்த காலகட்டத்தினால் பாரி அறக்கட்டளை ஊடாக எங்களுக்கான குடிநீர் தேவையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அந்த பாரி அறக்கட்டளை ஊடாக பெற்றுக்கொண்ட அந்த குடிநீர் தேவை எங்களுடைய மாணவர்களோட மட்டும் நின்று விடாமல் அந்த பிரதேச மக்களை தன்னுடைய வேண்டும் அந்த நோக்கில் குடிநீரை வெளியிடுவதற்காக நான் தீர்மானித்திருந்தோம். அந்த வகையில் இந்த தீர்மானத்தை செயல்பமாக்கிய இந்த எழுதக்கூடாத என்னுடைய முதற்கண் மனமார்ந்த நாட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடிநீரை நாங்கள் விடைத்திறனாக பயன்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த குடிநீர் தேவை நாங்கள் வெளியில் பாடசாலைக்கு வெளியிலே அந்த நாங்கள் கல்வியில கொண்டிருக்கிறதால ஒரு சில பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது. ஆகவே அந்த கிராமம் உங்களுடையது. நாங்கள் ஒரு கப்பலுக்கான மாலுமிகள் போன்றவர்கள் எங்களுடைய நியமனங்கள் இடமாற்றங்கள் வரும்பொழுது நாங்கள் மாறிவிடுவோம். ஆனால் இந்த கிராமத்தின் தேவைகள் விருத்திகள் எல்லாம் உங்கள் கிராமத்தை சார்ந்தது. ஆகவே அந்த வெளியில் இருக்கிற அந்த குடிநீர் அதுக்கான முழு பயனை பெற வேண்டியது உங்கள் கிராமத்துடைய தார்மீக கடமையாகவே நான் கருதுகிறேன். அந்த வகையிலே அதற்கான பூர்ண ஒத்துழைப்பை நீங்கள் வழங்கிவிட்டு நான் முழுமையாக நம்பிக்கொள்வோம். ஒரு சில கோரிக்கைகளை நான் முன்வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதில் சிலவற்றை நிறைவேற்றுவதாக ஏற்கனவே கொடுத்திருந்தார்கள். ஒன்று, அந்த குடிநீர் அமைவிடத்துக்கு முன்னால் இருக்கிற பொருட்களை நாங்கள் ஒரு மின்விளக்கு ஒன்றை போட வேண்டும். மாலை நேரங்களில் ஒரு இருட்டான பொழுதுகளில் அந்த குடிநீரை பெறுவதற்கு வசதியாகவும் அதற்கான பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் மிக அவசரமாக அந்த மின்விளக்கை பொருத்த வேண்டிய தேவை ஒன்று காணப்படுகிறது. இரண்டாவது, எமது பாடசாலைக்கான மின்சார கட்டணம் ஒரு கல்வி திணைக்களத்தால் எங்களோட டைப் 3 ஆகவே 1750 ரூபா தான் மேக்சிமம் தருவார்கள். இதை பல அரசு அடிப்படை விளங்கும். ஆகவே அதற்கு மிஞ்சி வருகின்ற அந்த குடிநீர் மின் கட்டணத்தை செலுத்த வேண்டிய சுமை பாடசாலை மீது விழுகின்றது. இருந்த போதிலும் அந்த குடிநீர் தேவை அந்த குடிநீர் பயன்பாடு அதிகரிக்கின்ற போது மோட்டார் வேலை செய்கிற தன்மையும் கூடும். எங்களுடைய எழுதமூடாய் அமைப்பினால ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் என்ன தண்ணி குறைய அடிக்கக்கூடிய அந்த சிஸ்டம் எல்லாம் செய்திருக்கணும். ஆகவே எந்த ஏதோ தண்ணி போடக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்போ அந்த தண்ணியை நாங்கள் கிடைத்திறனா பெற்றுக்கொண்டு போயிருக்க மோட்டார் வேலை செய்கிற அளவும் கூடிக்கொண்டிருக்கும். மின்சார கட்டணமும் அதிகரித்து கொண்டு சென்றோம். பாடசாலைன்ற இயலுமே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் மிகவும் அறிய போட்டுக் கொண்டே இருக்கிற ஒரு பாடசாலை. ஆகவே அந்த குடிநீர் தேவைகள் அதிகரிக்கும் போது ஏற்படுகின்ற மின்சார கட்டணத்தை செலுத்தக்கூடிய ஒரு வழிவகையையும் ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மூன்றாவது, ஒரு பாடசாலை மாணவனுடைய கல்வி என்பது தனிய எழுத்தறிவுடன் மட்டும் இருந்துவிடாது, அவருடைய உடல் இயக்க செயற்பாடுகளுடனும் மிக இன்றியமையாத ஒன்றாகவே காணப்படுகிறது. எங்களுடைய பிரைமரி மாணவர்களுடைய கிட்டத்தட்ட 99 மாணவர்கள் ஒரு பாடசாலையில் தற்போது கல்வி கற்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கல்வியில் பாரியளவு மாற்றத்தை எம்மால் ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக நான் உணர்கின்றேன். அதேபோல அவர்களுடைய உடல் இயக்க செயற்பாடுகளை விருத்தி செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு ஏற்கனவே பாடசாலை மாணவர்களுடைய சிறுவர் விளையாட்டு முற்றம் கொண்டு இருக்கின்றது. அது மிகவும் பழுதடைந்த ஒரு நிலையில் காணப்படுகிறது. அந்த விளையாட்டு முற்ற உபகரணங்களை நாங்கள் பயன்படுத்துவது ஒரு ஆபத்தான சூழல் இருப்பதால் நாங்கள் இப்போது அந்த முற்றத்தை பயன்படுத்துவதில்லை. இருந்தபோதிலும் நான் விளையாட்டு திணைக்களத்தில் போயிருந்தேன். அவர்கள் அந்த தற்போதைய நிதி நெருக்கடியிலே அவ்வாறான உதவிகளை செய்ய முடியாது, இப்போதைக்கு முடியாதுன்னு அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் புகழ் அமைப்புகள் ஊடாக அந்த
விளையாட்டு முற்றத்தை திருத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நான் எடுத்துக்கொண்டு இப்போது உங்களுக்கு நான் பார்க்கிறேன். உண்மையில நான் அதை சில அது தொடர்பான வேலை செய்கின்றவர்களுடனான ஒரு கோட்டேஷன் உண்டு. விலை மனு கொண்டு நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கான செலவு இவ்வளவாகும், அதற்கான கூலிகள் இவ்வளவாகும் என்று கிட்டத்தட்ட 85,500 ரூபா காசு அதற்கான உத்தேச மதிப்பீடாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த விளையாட்டு முற்றத்தினை இந்த எழுக மூலாய் அமைப்புகளாக நிறைவேற்றி தரும் பட்சத்தில் நமது மாணவர்களுடைய உடலியக்க செயற்பாடுகளும் விருத்தி அடையும் இருந்தால் 5 விளையாது 50 விளையாது என்பார்கள். இப்போதிலிருந்து எங்களுடைய மாணவர்களுடைய உடல் திறன்களை நாங்கள் விருத்தி செய்ய வேண்டும். நாங்கள் படிக்கின்ற காலத்தில், நீங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுடைய விளையாட்டு செயற்பாடுகள் அதிகம், டியூஷன் செயற்பாடுகள் இப்பொழுது மாறிவிட்டது. டியூஷன் செயற்பாடுகள் அதிகம், விளையாட்டு செயற்பாடுகள் குறைந்தது. அந்த வகையில் அந்த பாடசாலையில் பயன்படுத்துகின்ற அந்த சிறிய நேரத்தாவது அவருடைய உடல் இயக்க செயற்பாட்டை நாங்கள் விருத்தி செய்ய வேண்டிய கட்டாய சூழல் இருக்கின்றோம். ஆகவே அந்த விளையாட்டு முற்றத்தினையும் முன்னதாக திருத்தி தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை கருத்தை இன்றைய நிகழ்வின் தலைவர் மோகனன் அவர்களிடம் நான் தெரிவிக்கின்றேன். அடுத்து நமது பாடசாலைக்கான எல்லை வேலி சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த நாய்ப்பெல்லை கொஞ்சம் கூடுதலாக இருக்கின்றது. சிறுவர்கள் சாப்பாட்டு நேரம் அந்த நாய் வந்தால் நேரம் கழித்துவிடும். எங்களுக்கு ஏரியா பகுதிகள் அறிக்கையாக இருக்கின்றது. அமெரிக்கன் இதனுடைய அந்த வேலி விரைவடைந்த நிலையில் காணப்படுகிறது. நாங்கள் அந்த கிணறு திறக்கிறதுக்காக தற்காலிகமாக அந்த சதனங்களை போட்டு மறைப்பு கொண்டு நாங்கள், ஆனால் அது பாதுகாப்பானதல்ல. ஆகவே அந்த வேலியையும் எங்களுக்கு சீரமைத்து தரும் பொழுதுதான் பாதுகாப்பான சூழலில் எங்களுடைய பிள்ளைகள் கல்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை சந்தர்ப்பத்தில் நான் பாராட்டுகிறேன். என்னுடைய உரையை நாங்கள் அவதானித்தால் அத்தனை பேரும் இந்த கிராமத்தின் மீது, இந்த ஊரின் மீது, இந்த மண்ணின் மீது ஒரு பற்றுள்ளவர்களாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இவர்களுக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த எழுக மூலாய் இவர்களுக்கு தலை சாய்த்து நன்றி தெரிவிக்கின்றது. குறிப்பாக இந்த குடிநீர் திட்டத்தை தனியாக பாடசாலை மட்டத்தில் உள்ளேயே மட்டும் முடக்கி விடாமல் இந்த கிராமத்தினுடைய பொதுமக்கள் பயன்படுவதற்காக இந்த குடிநீர் திட்டத்தை சமூகமயமாக்கி இந்த கிராமத்திலே வாழுகின்ற பொதுமக்களும் இந்த சமூகமும் இந்த குடிநீரினுடைய பலனை, இந்த குழாய் கிணத்தினுடைய இந்த நன்னீரினுடைய பலனை அனுபவிப்பதற்கு ஒரு சமூகமயப்படுத்தப்பட்ட திட்டமாக மாற்றுவதற்கு அனுமதி வழங்கிய இந்த பாடசாலையினுடைய அதிபர் அவர்களுக்கு முதற்கண் நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களுக்கு நிதி பங்களிப்பை வழங்கியவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய முத்துக்குமார சூரிய பிரகாஷ் அவர்களுக்கும், உதயசங்கரன் சிவசங்கரன் அவர்களுக்கும், அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். அதேபோல இந்த குடிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதனுடைய அந்த குடிநீரினுடைய தராதரத்தை பரிசோதித்து தான் அறிக்கை சமர்ப்பிப்பதாக எங்களுடைய பொது சுகாதார பரிசோதகர் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார். நிச்சயமாக இங்கே கூறியவர்கள் அனைவரும் சொன்னார்கள், இந்த தண்ணி ஒரு மிகவும் தரமான தண்ணியாக இருக்கின்றது. இந்த ஊரிலே ஒப்பூட்டளவிலே இது ஒரு குடிப்பதற்கு தகுதியான தண்ணியாக இருக்கின்றது. அந்த வகையிலே அவரும் அதற்கான சான்றிதழை பெற்று தருவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையிலே அவருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இங்கே இந்த நிகழ்விலே பங்கு பற்றி எங்களுக்கு உற்சாகமூட்டிய என்னுடைய கிராம உத்தியோகத்தர் மற்றும் எங்களுடைய ஏனைய கிராம மட்ட உத்தியோகத்தர்களான பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமுத்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்கள் இங்கே வருகை தராவிட்டாலும் கூட அவர்கள் தங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை இங்கே வழங்கியிருந்தார்கள். இந்த திட்டத்தினூடாக பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக. அதேபோல் இங்கே எங்களுடைய எழுக மூலாய் அமைப்பினுடைய உறுப்பினர்கள், நிர்வாகிகள்,
அனைவரும் இங்கே நேரடியாக வந்து பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இதனை விட இந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாமல் இங்கே இந்த அதுக்குரிய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பாடுபட்டு தங்களுடைய உழைப்பை வழங்கிய அந்த கட்டிடத் தொழிலாளர்கள் மற்றும் அந்த குழாய் பொருத்துனர்கள் போன்றவர்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி தெரிவிக்கின்றோம். பிளம்பிங் வேலை செய்தவர்கள் அவர்களை நாங்கள் இங்கே கௌரவிக்க வருகின்றோம். இந்த வகையிலே எங்களுடைய அமைப்பிலே இருக்கிறார்கள் திரு பிள்ளையார் அவர்களை கௌரவிக்கும்படி எங்களுடைய கைதல் ரைட் பிறகு போடுவோம். இந்தாங்க முடியும் கைதல் ரைட்